ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னராக் சீசன் 1 எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிறகு நாலேஜ் உங்கள் அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடியல யாரும் சேவ் பண்ண உரிமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மச்சு போட்டு அடுத்த எபிசோடையும் மறக்காம மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. முக்கியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ இந்த எபிசோடில் ஹீரோவை அரெஸ்ட் சொன்ன பிறகு இப்போ அந்த இடத்துல இருந்து செத்து கிடக்கிற காப்ளின்ஸ் எல்லாமே அப்படி அரெஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஷேடோ காப்ளின் லெவல் 1ஆகவும் காமன் ரேங்காகவும் இருக்குது. அடக்கழுவில் இதுதான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனான்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுவேன். இது பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தாலும் ஆனால் என்னால் சின்ன லெவலில் இவனுக்கு மட்டும் தான் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா வெறும் ஒன்னொரு பக்கம் யோசிக்கிறான். என்னாச்சு ஆஸ் யூஸ்வலாக புதுசாக எக்ஸ்ட்ராக்ஷன் செய்ய போகிற ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு சில தடவை வீக்காக தான் இருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக வருவாங்க. இதுக்கப்புறமா அவங்க லெவலை வைத்து தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப் பண்ணுறது மூலிமா ஸ்ட்ராங் ஆகலாம். இன்னொரு பக்கம் சோஹோ இதுங்களை பார்த்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க, அதான் எனக்கு கடுப்பாகுது. இதை கட்டிட்டு அதுங்க எல்லாமே கண் கலங்குதுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான் யங்மேன் ஆச்சு. இவங்க எந்த அளவுக்கு வீக்காக இருப்பாங்க கூட தெரியலையப்பா. லைட்டாக தான் வீக்காக இருப்பாங்க, நீங்கள் சேவலப்படாதீங்க. ஏய் அப்போ கூட நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா இவங்க எல்லாமே மறைஞ்சிருவாங்க ஆமாம் தானே அப்படின்னு கேட்க, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த ஸ்கில்லை எப்போல்லாம் பயன்படுத்துறீங்களோ அப்போல்லாம் அது வந்து உங்களிலேருந்து வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் ஷேடோ ஸ்டோரேஜில் இவங்கள சேர்த்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னை ஏமாத்தலாம் பார்க்குறியா? வெறும் யோசிக்கிறான். இவர்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதோ என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரினா நான் சொல்ல முடியும். இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா அவருடைய சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ண வச்சு இவர் ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். வெறுவும் இங்கே பாருங்க யங்மேன் ஆச்சு, நீங்கள் இந்த ஸ்கில்லை பற்றி தரக்குறைவே யோசிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிறதுல இதுதான் குட் ஸ்கில்ன்றதை ஏன்னா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரி ஓகே நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சோகமாக இல்லை, என்ன ஓகேவா வெறும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அடுடா நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக பசிக்குது. 2 நாளாக இங்கே இதில் இருக்கும் போல. சரி இந்த இடத்த விட்டு எப்படி நான் வெளியே போகுது வெறும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை யங்மேன் ஆச்சு, நீ எந்த டைம் வேணாலும் இந்த இடத்த விட்டு போகலாம். டஞ்சன் கீயை பயன்படுத்தி இதே திரும்பி வரலாம். சரி வா போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வருவோம். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா உன்னொரு பக்கம் சாப்பிட்ட சாப்பாடை யோசிச்சு பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கூட இது பார்க்கல. ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற இந்த சாப்பாடு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டு வேற லெவல்ப்பா. வெறும் யோசிக்கிறான். யங்மேன் ஆச்சு 2 நாள் பசியில் இருக்கவன் பசியோட எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவனுக்கு சுவையாக தான் இருக்கும். அப்புறம் யங்மேன் ஆச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படியெல்லாம் அந்த பவர்ஸை பயன்படுத்தணுன்றது. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே உங்களுக்கு உதவி பண்ணதான். அதனால உங்களுடைய 3 கோல் இந்த இடத்துல இருக்கு. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூமியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுவும் அவுட்டர் ஸ்பேஸில் இருக்க மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து. அப்போ அதுக்காக தான் நான் கரெக்டாக இப்போ டஞ்சனில் போட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். கரெக்டாக சொன்னீங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லெவலப் ஆகணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இடத்த காப்பாற்றலாம் ஈஸியாக. லைக் நீங்கள் ஒரு மானாச்சா மாறிட்டீங்கன்னா அதுவே போதும். 2வது கோல் மிஸ் சாஹிம் வந்து எந்தத்தில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்களுடைய அம்மா எந்தத்தில் இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. அவுட்டர் ஸ்பேஸில் மான்ஸ்டர்ஸ் கிட்ட அவங்க மாட்டின்னு கூட இருக்கலாம். கட்டாயமாக அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறது மூலிமா நம்மளுக்கு அதுக்கான க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே இந்த டஞ்சன்ஸை போயிட்டு நம்ம கிளியர் பண்ணுறோம். என்ன ஓகேவா? சரியா சொன்னீங்க மை லிட்டில் கிங். 3வது மிஷன் என்ன ரொம்பவும் இம்பார்ட்டன்டானது. அது என்னன்னா என்னுடைய பவர் மொத்தத்தையும் நான் ரெக்கவரி பண்ணுறது. அது ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கார்டியனா இந்த வேலை பார்க்க வந்திருந்தேன். அந்த வேலையை பண்ணுறது எனக்கு சக்தி வேணும்ல. உங்களுக்கு திடீர்னு ஏன்னா ஒரு ஆபத்துனா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உண்மையான பவர் காமிக்கணும். நான் ஒன்றும் வெத்து கிடையாது கெத்துன்றதுக்காக. அதனால நான் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இதுக்கு புலம்ப. சரி உன்னுடைய பவர் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறது எப்படி நீ பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய டார்கெட்டாக கருதப்படுற யாராக இருந்தாலும் அவங்களுடைய மேஜிக் அண்ட் நாலேஜ் இது 2த்தையுமே நான் அப்சர்வ் பண்ணி கன்சியூவ் பண்ணுறது மூலிமா என்னுடைய பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். ஏன்னா நானும் ஒரு ஷேடோ சோல்ஜரில் நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பாதிக்கப்படுவேன்றது உங்களுக்கு இப்போவாச்சும் புரியும். அதனால் நான் ஃபுல்லாக ரெக்கவரிட்டு என்னுடைய முழு சுயரூபத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எனக்கு தேவை நான் மேஜிக்கை சாப்பிட்ணும். மேஜிக்கை சாப்பிட்ணுமா? என்னடா சொல்கிறேன்? அப்போ அந்த டென்ஷனில் போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுன்னு இருக்கவன். அதுக்கப்புறம் சரி வா நான் ரெடி ஆகிட்டேன் போகலாமா. வெறும் உங்ககிட்ட யங்மேன் ஆச்சு இந்த டென்ஷன்ஸ்க்காக உள்ளே போகக்கூடிய ஹண்டர் லைசன்ஸ் இருக்குது. ஏன்னா முதல்ல நீங்கள் இந்த ஹண்டர் அசோசியேஷனில் போயிட்டு உங்களுடைய மேஜிக் மெஷர்மெண்ட் எடுங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டது ஈஸியாக நகர முடியும். மேஜிக் மெஷர்மெண்ட்டா? நான் இப்போ தான் அவைக்னிங் செய்யப்படுறதுனால கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும் தெரியல. என்னோட லெவலு கொஞ்சம் எஸ் ரேங்க் லெவலுக்கு இல்லைனாலும் ரொம்பவும் மோசமான ரேங்க் எனக்கு இல்லைன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து அவனும் போக உங்களுடைய
உங்களுடைய மேஜிக் லெவல் வந்து 46 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த லைசன்ஸை கொடுக்க ஹீரோ அதை வாங்கும்போது அடடா நான் வெறும் ஒரு ஹண்டர் தானே சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹண்டர் அசோசியேஷனை விட்டு அந்த இடத்துல கிளம்பி வர வெறும் இங்கே பாருங்க ஹண்டர்ஸோடைய ரேங்கின் அடிப்படையில் தான் அவங்களுடைய மேஜிக் லெவல் மொத்தமே டிசைட் செய்யப்படுது. அதுபோல் உங்களுடைய ரேங்க் இந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னா அப்பப்போ அதை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா அது யங்மானாச்சு அப்படின்னு பெரு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ கோன பக்கம் கடுப்பாக இருக்கு. அடிச்சா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ கம்மியாக இருப்பேன்னு. ஷேடோ அத்தாரிட்டியோடைய லெவல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்னுடைய ரேங்க் ரேங்கராக இருக்கிறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது. ரியலி நான் தான் இந்த இடத்த போட்டு பண்ணணும்னா அதை விடுவோம் அதிகப்படியாக நான் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் கவலைப்படுதுங்க மற்றவங்களுக்கு வேணால் அது கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகிடும் அந்த லெவலுக்கு. அதனால் நீங்கள் எந்த விதமான வருத்தமும் பட தேவையில்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த இடத்துல நான் ஒரு ஹண்டராக இருக்கேன்னா எதனா ஒரு ஹண்டர் பார்ட்டியில் சேர்ந்து ரேங்க் அப்படி இல்லைனா ரேங்கர் ஹண்டர்ஸ் கூட வேலை பார்த்துக்கணும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரிலாம் விட்டுட்டு தனியாகவே போய் டஞ்சன்ஸை கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்க. ஆமாம் என்ன இது அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்க பெருவோம் இது வாய்ப்பு இல்லை என்ன இது. அப்புறம் பார்த்தா டஞ்சன்ஸோடைய ரைடில் பார்த்தா தனித்தனியாக ஆளுங்க எல்லாருமே பிரித்து விட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரைக் வாட சேர்ந்த ஒரு குரூப்பும் பயங்கர மாத்தத்தில் அந்த உல்ஃப் மான்சர்ஸ் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் மைண்டும் பண்ணுற டீமை சேர்ந்தவனுங்க எல்லாருமே தயாராக இருக்கானுங்க மான்சர்ஸ் கிட்டேருந்து எசன்ஸ் ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்காக. மொத்தமாக கிட்டத்தட்ட இந்த இடத்துல இவங்களுக்கு தனி ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவனுங்க இந்த இடத்துல வேலை செய்யட்டும். ஆனால் நமக்கு தகுந்த வேலை இன்னொன்னு இருக்கு. என்னதான் ரேங்கராக இருந்தாலும் இந்த டஞ்சன் மொத்தம் எனக்கு தான் அப்படின்னு ஹீரோ வந்ததுலேருந்து மைனிங் பண்ற குரூப் கூட போயிட்டு மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அட கடவுளே என்ன இது வடையவே மாட்டேங்குது. சரி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த இடத்துல புதுசாக வேலை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நான் இப்பதான் அவைக்னிங் செய்யப்பட்ட ஒரு ஹண்டர். நீங்க டாலியும் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா டிராயிங் டீச்சர் தான். உங்களை நான் இந்த இடத்துல பாப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீனியர். உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த டஞ்சன்ல உங்க கூட நான் இருக்கிறது பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை கடினமாக உழைச்சி பண்ணிட்டே இருக்க. அப்ப அவரும் அட கடவுளை இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கான். சோகோ சொல்லுங்க என்னை மன்னிச்சிடா. அது யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவத்துல நான் அந்த மாதிரி வந்திருக்க கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருந்தனால என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நான் ஒரு ஹண்டரா இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு. என்னை மன்னிச்சிடுறேன்னு. இல்ல பரவாயில்ல நீங்க உங்களுடைய தலையை துவக்குங்க. இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு போய் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. நீங்களும் ஒரு ரேங்கர் இப்ப நானும் ஒரு ரேங்கர் நல்லாவே ஒன்று வேலை செய்யலாம். ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவனு ஷாக் ஆகுறான். என்னது இவன் என்ன இவ்வளவு நல்ல மனசு கொண்டவனா இருக்கான். டேய் அது மட்டும் இல்லாம என்னடா நீ வேற ரேங்கரா? ஆமா என்னுடைய மான லெவல் வந்து 46. நான் இப்போ ரேங்கர் ரொம்ப லோவா இருக்கேன். என்னுடைய மான வந்து ரொம்ப லோவா இருக்கேன். இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனா நான் அந்த இடத்துல பார்த்தது அப்படின்னு அவனு மனசு கூட யோசிக்க பார்த்தா இந்த பக்கம் அந்த மிஸ்டர் போன் கூட சண்டை போட்டுருக்க மட்டும் மாடியில அந்த விஷயத்த வந்து தூரத்துலேருந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். என்ன இது அந்த மிஸ்டர் போன் கூட இவன் சண்டை போடும்போது நான் பார்த்தனே பயங்கரமா அந்த சண்டை. அப்படி இருக்கும்போது எப்படி இவனால இவனுடைய லெவல் இந்த அளவுக்கு ரொம்ப தப்பா இருக்கணும். என்னமோ சரியில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஒரு ரேங்கரா இருந்துக்குன்னு அவ்வளோ பெரிய மாச்சஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு சர்வைவே வந்திருக்கேன். யோ ஆமாய்யா என்னுடைய யங் மானச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி யாருன்னு தெரியுமா? நீ என்ன பச்சா பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெருவும் சொல்ல இவன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறான். டேய் யாரா இது மேஜிக் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவனை ஷாக்காவே. நீ பெரு எதுக்கு நீ சடன்லி இப்படி வெளியே வந்த? அவனுக்கு என்ன தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னா யங் மானாச்சு. இப்போ நான் வந்ததுக்கான காரணமே உங்களுடைய பெருமையில எடுத்து சொல்லதான். கூடவே நீங்க இப்போ ரொம்ப வீக்கா இருக்க ஒரு லார்வா மாதிரி தான். இன்னமும் கொஞ்சம் வளரணும். நிறைய வெளி உலகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பட்டாம்பூச்சியாக நீங்கள் பறக்க முடியும். அது போல் இந்த இடத்துல முதல்ல நீங்கள் வேலையை செய்யுங்க. நான் உங்களுக்கு துணையாக இருந்து பாதுகாப்பாகவே இருக்கேன். நீ கவலைப்படாதீங்க. லிம்மு யோசிக்கிறேன் டீச்சரு. அட கடவுளை என்னால் என்ன சமன்லாம் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது இவனோட லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வாய்ப்பு இல்லை. என்னமோ தப்பாக இருக்குது. உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய ரன்னிங் ஸ்கில்லை பயன்படுத்தி இந்த ரன் பண்ணி ஓடிடுவேன். ஓ அப்படியா படம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஸ்கில்லுன்னு அதானா நல்லா வேலை பண்ணுங்க அப்படின்னு அவன் கலாச்சி விட. அடடா என்னடா இவன் இப்படி கலாச்சிட்டான். இல்லைன்னா நான் சும்மா தான் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஹீரோவனை பக்கம் அந்த குகையை திரும்பி பார்க்க என்ன இது இந்த இதில் இது எனக்கு ஏதோ ஒரு சென்சேஷன் தோணுது. இந்த டஞ்சனுக்குள்ள இன்னொரு டஞ்சன் இருக்கா? ஸ்ட்ரைக் வார்டு வந்து அந்த மாச்சஸை எதிர்க்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உல்ஸெல்லாம் கொண்டுட்டு இருக்க இந்த டஞ்சனே உள்ள எம்டியா இருக்குப்பா. ஆமாம் மேஜிக் பீச்சஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவும் வீக்காகவும் வந்துட்டு இருக்கு. இதனால் நம்மளால எதுவும் சரியாக சம்பாதிக்கவே முடியாது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள ஒருத்தனும் இந்த சைடு வாங்கப்பா இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய லீடரை கூப்பிட அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனுங்களும் கிளம்புறானுங்க. ஆமா என்ன இடம் இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. ஆமா ரெக்வஸ்ட்டுக்கு இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த விதமான மேஜிக் பீசஸ் இருக்கிறதுக்கான தடையும் சென்ஸும் இல்லையே. இது பிளேஸ்ல என்னதான் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரே ஒரு மிகப்பெரிய ஸ்வாடு இருக்கு. என்ன இந்த ஸ்வாடு இது ஒரு ட்ரெஷரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லீடரும் யோசிக்கிறேன். அதை பார்த்துட்டே இருக்க இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட்டு தான். அவ்வளோதான் இந்த வெப்பன் எடுத்துமே நம்ம அதிக விலைக்கு விற்று நல்லா சம்பாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்க அப்ரைஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்ப நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்வாடை நம்ம எடுக்கலாம். சரி எல்லாரும் பின்னாடி இருங்க நானே இதை எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த லீடரும் முயற்சி பண்ணேன். வெயிட் கேம் வேணாம்
வேணாம் அப்படின்னு அவன் கூட இருக்கணும்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் கேட்காம வாடா பார்த்துக்கலாம் சீரன் டேங்கானு என்னால் இதை சமாளிக்க முடியும் எந்த சக்தியாக இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு திமிர்த்தனத்தில் அவனும் போயிட்டு அந்த ஸ்வாடை எடுத்த அடுத்த நிமிஷம் வேற ஏதோ ஒரு டிமென்ஷனில் போயிடுறான். அந்த இடமே பார்க்க கொடூரமாக இருக்கு. என்ன இது எந்த மாதிரியான இடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நிறைய பல்லு தெரியுது, கண்ணுகளும் நிறைய தெரியும். அது ஷாடோடைய சக்தி ஃபுல்லாகவே இப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. கிம்மே இது சரியில்லடா, இது ஒன்றும் ட்ராப் இல்லையா, நல்லாவே தெரியுது, நீ எடுத்தது நல்லா இருக்கு தானே கிம்மு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் உடம்பை யாரோ ப்ராசஸ் பண்ணிட்டானுங்க. அவனுங்களும் எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டே இருக்க. திரும்பி அவனுடைய அடியாலும் அடுத்த முறை கேர்ஃபுல்லாக இருக்கணும், வாங்க போயிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அடுத்த நிமிஷமே அவன் உன்னை வெட்டி போட எல்லாருமே ஷாக்காக வராங்க. இதே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு மாதிரி. எவ்வளோ தைரியம் தான் மானாச் ஆஃப் தி ஃபேங்ஸோடைய ஸ்வாடை நீங்கள் எடுத்திருப்பீங்க, உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வெறித்தனமாக நின்று எல்லாரையும் அழிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிச்சிட்டு யாருக்கு படம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு படங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.